வீடை போல, ஒரு சபையை போல நம்முடைய வீடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்முடைய நீதிமானுடைய வீடு இது. இந்த செய்தி பொதுவாக எங்கே பேசுவார்கள் என்றால், வீடு பிரதிஷ்டை செய்யும் பொழுது பேசுகிற சில வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் சபையில் இருக்கிற நமக்கு நீதிமானுடைய வீடு எப்படி இருக்கும் என்று அடிக்கடி நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு காரியத்தை நாம் இன்னைக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டை குறித்து வேதத்திலே அநேக வார்த்தைகள் இருக்கிறது. தேவனுடைய சபை என்பதை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு. தேவனுடைய வீடு என்று சொல்கிறது, ஆலயம் என்று இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் பேச வேண்டிய, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உங்களுடைய வீடு, நீதிமானுடைய வீடு 5 காரியங்கள் உள்ளடக்கியதாக நான் இன்னைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. முதலாவது, நீதிமானுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், லூக்கா 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசித்தால் நன்றாக இருக்கும். என்னமா? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் போல். ஆக உங்களுடைய வீடு ஸ்தோத்திரம், வீடு கட்டும் பொழுது அந்த வீடு ஆழமாய் தோண்டப்பட்டு அதிலே கண்மலை மலை, அந்த ஆழமாய் தோண்டும் பொழுது கீழே எப்பவுமே பொதுவா நம்ம தண்ணிக்காக நமக்கு தோண்டி கொண்டு போனால் கீழே நமக்கு என்ன கிடைக்கலாம்? பாறை கிடைக்கும். ஆனால் வசனம் இங்கே சொல்லுகிறது கற்பாறை. என்னது? கற்பாறை. அஸ்திபாரம் உள்ள வீடு கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேண்டும்? கற்பாறையாகிய, அது ஆழமாய் தோண்டி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான ஒரு அனுபவம், ஒரு மேலான, ஒரு மேம்போக்கான மேம்பொன் மேய்கிற அனுபவம் அல்ல. கிறிஸ்தவ அனுபவம் என்பது ஒரு ஆழமான ஒரு அனுபவம். மற்ற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது மேலோட்டமாய் சில காரியங்கள் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு ஆழமான அனுபவம். அந்த ஆழத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆழத்தை சொல்லும் பொழுது நாம் பாட்டு பாடுவோம், கண்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழம் தேவை. நீச்சல் ஆழம் வேண்டும் என்றால் அதிகமான ஆழம் இருந்தால்தான் நீச்சல் ஆழம் வரும். அதிகமாய் ஆழம் இல்லை என்றால் அதில் நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ ஒரு நீதிமான் நீச்சல் ஆழத்துக்கு வர வேண்டும் என்றால் அவன் ஒரு ஆழமான அனுபவத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும். அவன் அதுதான் அஸ்திபாரம் உள்ள வீடு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரம் இல்லாமல், கிறிஸ்துவின் மேல் ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமே, அது அசைக்கப்படும். அது அசைக்கப்படும். படிக்கலாம். சங்கீதம் 87:1. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களிலே இருக்கிறது. அவருடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறதா? பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிறது. ஆக அங்க இருக்கிற அவர் நமக்கு இந்த பூமியில ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அஸ்திபாரம் பூமியிலே முதலாவது பூமியில சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் பூமியிலே சரியா இல்லை என்றால் பரலோகத்துக்கு எப்படி செல்வது? பரலோகத்தில் எப்படி நம்முடைய வாழ்வது? இந்த பூமியில நாம் கிறிஸ்துவின் மேலே கட்டப்படவில்லை என்றால், ஒரு ஆழமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால், நம்முடைய அஸ்திபாரம் இன்று அசைக்கப்படும். அது உறுதியற்ற தன்மையை தரும். அந்த வீடு இடியும். அந்த வீடு சரியானது. ஆக அந்த வீடு ஒரு ஆழமான ஒரு அனுபவம். படிக்கலாம். இன்னொரு வசனம் கூட ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தை உன் வாயிலே அருளி. அல்லேலூயா.
இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை யாருடைய வீடு அஸ்திபாரமுள்ள வீடாய் காணப்படுகிறதோ கர்த்தர் அந்த வீட்டுக்கு அந்த காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு சரியாய் படியுங்கள். மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டிற்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த வீடு அசைக்கப்படாது. அந்த கன்மலை மீது என்னெல்லாம், அந்த கன்மலை மேல இருக்கிற வீட்டு மேல என்னெல்லாம் வந்துச்சு? பெருமழை வந்தது. என்ன வந்தது? பெருமழை வந்தது. சாதாரண மழை அல்ல. அந்த வீட்டுக்கு மேல என்ன மழை வந்தது? பெருமழை வந்தது. அப்புறம் வெள்ளமும் வந்தது. மழை வரும்போது என்ன வந்தது? கூட வெள்ளம் வரும். சோத்திரம். கஷ்டம் ஒண்ணு வந்தா கஷ்டம் சொல்றோம்ல, கஷ்டம் வந்தா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வருதியா? கஷ்டம் தானே செய்றாங்க. ஒரு கஷ்டத்தோட போக மாட்டேங்குது. கஷ்டம் வந்தா ஒரு கஷ்டத்துக்கு மேல இன்னொரு கஷ்டம் வருது. இப்ப பாருங்க, அந்த வீட்டுக்கு மேல என்னெல்லாம் வந்து போகுது? பெருமழை, பெருவெள்ளம், காற்று. அந்த வீட்டுக்கு மேல என்ன செஞ்சுதான்? மோதியது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வீடு எப்படி இருந்துச்சு? விழவில்லை. அந்த வீடு என்ன செய்யா? அந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல். எந்த கன்மலை? இயேசுவாகிய கன்மலையின் மேல வீடு அஸ்திபாரம் பண்ணப்படும். ஹல்லேலூயா. உங்க வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? அஸ்திபாரம் உள்ள ஒரு வீடா இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும்? ஒரே வீடு தான், ஆனால் ஒரு 5 குணாதிசயங்களை மாத்திரம் தான் சொல்றேன். அநேக காரியங்களை வீட்டை கொடுத்திருந்தாலும் ஒரு 5 குணாதிசயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 10:13. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு சமாதானம் எப்படி வரும்னு சொன்னா, அந்த வீடு அதற்கு பாத்திரமான வீடாய் காணப்பட வேண்டும். ஒரு வீடு அதற்கு பாத்திரமான வீடாய் காணப்படாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு சமாதானம் நடக்காது, சமாதானம் வராது. ஹல்லேலூயா. அந்த வீடு சோத்திரம், நீங்கள் கூறின எல்லா காரியத்திற்கும் சோத்திரம், வீடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வீடு அதற்கு பாத்திரமான வீடாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் சமாதான குறைச்சல் காணப்பட்டால் ஏதோ ஒரு காரியம், சமாதான குறைச்சல் உள்ள காரியம், ஏதோ ஒரு நமக்கு தேவன் விரும்பாத காரியம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதனால் அதுக்கு பாத்திரமான வீடாய் அது இல்லை. அதனால் அந்த வீடு சோத்திர சமாதானத்தை இழக்கிறது. படிக்கலாம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் வசனத்தை சரியாய் வாசியுங்கள். என்னாகமம் 19:15. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். மூடி கட்டாத பாத்திரம் தீட்டுப்பட்டிருக்குமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறோம். அநேக வியாக்கியானங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மூடி கட்டப்படாத பாத்திரங்கள் தீட்டுப்பட்டதாக இருக்கும். அப்படி என்றால் உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி,
மூடி கட்டப்பட்ட பாத்திரமா இயேசுடைய ரத்தத்தினாலே அது மூடி மறைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா அந்த நம்ம வீடு இருக்குமே. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துடாது, சாபம் வராது, தீங்கு வராது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை கடன் பிரச்சனை. தீர்க்கதரிசி வார்த்தையின்படி மற்ற எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்து அதை நிரப்புகிறார்கள். அந்த காலியான பாத்திரங்களிலே அவர்கள் எண்ணெயை நிரப்புகிறார்கள். அந்த எண்ணெயை நிரப்ப எல்லா பாத்திரங்களும் ஸ்தோத்திரம் நிரப்பப்படுகிறது. இப்பொழுது கடைசியாக ஒரு பாத்திரம் கேட்கிறார்கள். அந்த பாத்திரமும் இல்லை, எண்ணெய் நின்று போயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பாத்திரங்கள் காலியாக இருக்கக்கூடாது. அது நிரப்பப்பட்ட பாத்திரமாக. அல்லேலூயா. பாத்திரமே இல்லைன்னு சொன்னா என்ன நின்று போயிடும். அல்லேலூயா. நம்முடைய சரீரமாகிய பாத்திரத்தை தேவனுடைய ஆவியினாலே அன்பினாலேயும் நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். வேத வார்த்தையினாலே வசனத்தினாலே நம்முடைய பாத்திரம் நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அது நிரப்ப ஸ்தோத்திரம். அந்த வீட்டை கடன் பிரச்சனை எப்படி மாறிச்சோ, அந்த வீட்டை எப்படி ஒரு சமாதானம் கிடைச்சதோ, அந்த வீடு எப்படி பாத்திரம் உள்ள வீடாய் மாறிதோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில அது நிரம்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய ஸ்தோத்திரம், எல்லா காரியமும் அது நிரம்ப அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு கடன் பிரச்சனை நீங்களது போல. அதனால நீங்க அது கணக்கான வீடு. இப்ப என்னை விற்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன். பாத்திரம் நிரம்புகிற ஒரு வீடா, பாத்திரத்திலிருந்து ஒரு பாத்திரம் மாற்றுகிற வீடா. அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துல பார்க்கிறது அல்ல, ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாத்திரமான வீடு எப்படி இருக்கும்? ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரம், மறு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரம். உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஸ்தோத்திர அபிஷேகம். ஆனால் எல்லாம் ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரம். உங்க வீட்டுல ஒரு ஆள் அடுத்த இப்படி அந்த மாத்திட்டு எல்லா பாத்திரமும் நிரம்பியது என்று எதற்கு சொல்லுது. அப்படி நிரம்பும் பொழுது அந்த பாத்திரமாய் வீடாக இருந்தால் உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம். அல்லேலூயா. மொத்தம் 2 வீடு பார்த்துருக்கிறோம். 1 அஸ்திபாரமுள்ள வீடு, 2 3வது பரிமள தைலம் நிறைந்த வீடு, 3வது பரிமள தைலம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, விலையேற பெற்ற, ரொம்ப காஸ்ட்லி, விலையேற பெற்ற. அடுத்த லைன் நீங்க படிக்கணும், அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். களங்கம் இல்லாத, என்னது? களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்திரில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். தன் தலைமையினால் அந்த பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அல்லேலூயா. அந்த வீட்டுல தைலம் பட்டு இறங்கின உடனே, வாசனை தைலம் பட்ட உடனே அந்த வீடு என்ன செஞ்சு? நம்ம வீட்டுல ஒரு செண்டு பாட்டில உடைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? வீடு ஃபுல்லா வீடு
மனம் அப்படிதான் வாசனை தெரிவிக்கிற வீட்டில் போட்டோம்னா என்ன செய்ய வீடு மனம். என்னை பொறுத்தவரை இயேசுவின் பாதத்துல ஊற்றின அப்புறம் அந்த தைலமே இரட்டிப்பாய் மனம்னு நான் நம்புறேன். எத்தனை இதுவரைக்கும் அந்த தைலம் இருந்த மனத்தை காட்டிலும் இப்பொழுது இயேசுவின் பாதத்திலே பட்டு அந்த தைலம் வெளியே வரும் பொழுது அந்த தைலத்தின் வாசனை, அந்த களங்கம் இல்லாத தைலத்தின் வாசனை இன்னும் இரட்டிப்பாய் வரும். அல்லேலூயா. அது போல நம்முடைய வீட்டிலே அல்லேலூயா இப்பேற்பட்ட ஒரு நல்ல வாசனை வர வேண்டும். அது என்ன வாசனை? தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 22:4. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய அல்லேலூயா. அப்ப அந்த பரிமள தைலமாய் நிறைந்த வீடு எப்படி இருக்கணும்? உங்க வீடு எப்படி இருக்கணும்? துதிக்கு துதி வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வீட்டிலே இருக்குமே ஆனால் அது ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும் பொழுது அந்த வீட்டில ஒரு விசேஷ பரிமள தைல வாசனை வீசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பல பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? துதி இல்லாமல் போவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபாதர் பெட்மாஸ் பாடுறாரு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தார் திரும்பி வருவார். அல்லேலூயா. அப்போ அந்த வீடு பரிமள தைலத்தை நிறையணும்னா அன்னைக்கு பரிமள தைலத்தை மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம துதியினால அந்த வீட்டை நிரப்பணும். ஒரு வீடு எது நிரப்பினாங்க? துதியினால நிரப்பணும். சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த ஒரு அபிஷேகம், தலை எண்ணெயால் ஒரு அபிஷேகம் கிடைக்குது. அந்த அபிஷேகத்தால் நிரம்பி வழிபோது அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொன்னா உங்களுடைய வாயில, உங்களுடைய குடும்பத்துல, நீங்க இருக்கிற இடத்துல துதியினால் அந்த வீடு என்ன செய்யணும்? நிரம்பி வழியணும். அல்லேலூயா. நிரம்பி வழியும் போது அந்த பரிமள தைலத்துடைய வாசனை அந்த வீட்டுல வீசும். அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 25:4. புத்தி உள்ளவர்கள் தங்கள் கைகளிலே தீவட்டியோடு கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை கொண்டு போனார்கள். அல்லேலூயா. தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை கொண்டு போனார்கள். இவங்க யாரு? புத்தி உள்ளவர்கள். இவங்க யாரு? அப்ப நாம நீங்க எப்படியா மாறணும்? புத்தி உள்ளவர்களா இருக்கணும். எண்ணெய்ன்ற அபிஷேகம் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும்? அது ஒரு நாள் அந்த பாத்திரத்தில் குறைபடவே, ஒருவேளை குறைவிப்பட அதை நிரப்பிக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை குறைவிப்படுமே ஆனால் அதை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். துதியினாலும் ஆவியினாலும் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தினாலும் நம்முடைய பாத்திரத்தை நாம் நிரப்பிக் கொண்டே இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அப்படி நிரப்பிக் கொண்டே இருந்தால் அந்த வீடு பரிமள தைலம் வாசனை வீசுகிற அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் அந்த வீடு காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 விதமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். 1 அஸ்திபாரம் உள்ள வீடு, 2 பாத்திரமான வீடு, பரிமள தைலம் நிறைந்த வீடு. 4வது ஒரு வீடை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 10. நான் உங்களுக்கு இருளிலே
சால்வ் பண்றது கற்றுக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் இந்த இடத்துல கேட்கிற எல்லா காரியத்தையும் உங்க வீட்டுல இருந்து இருக்கிறவங்க நீங்க பக்கத்து வீட்டுல என்ன செய்ய போய் சொல்லுங்க அப்படின்னா அந்த வீடு ஒரு சுவிசேஷ வீடாய் மாற வேண்டும். அந்த வீடு 4வது எதாய் மாற வேண்டும்? சுவிசேஷம் சொல்லுகிற வீடாய் காணப்பட வேண்டும். நீங்கள் அநேக வீடுக்கு நீர் காதிலே கேட்கிறதை வீடுல என்ன செய்யுங்க? பிரசித்தப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். அநேகர்கள் வாழ்வு வீட்டை தேடி வருவாங்க. நீங்க வந்தாலும் சொல்லணும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆண்டவருடைய அதிசயத்தையும் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தையும் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்கிற காரியத்தையும் குறைஞ்சபட்சம் நம்முடைய சாட்சியமாக மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அல்லேலூயா உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடாய் மாறும்? சுவிசேஷ வீடாய் மாறும். அல்லேலூயா நாம் தான் நம்ம வீடு என்னவா மாறும்? சுவிசேஷ வீடாய் மாறும். சங்கீதம் 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் உங்க வீட்டுல இப்போ எந்த அளவுக்கு நீங்க மற்றவங்க சுவிசேஷத்தை சொல்றீங்களோ அதை காட்டிலும் வருகிற நாள் நாளுக்கு நாள். அல்லேலூயா ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டே பை டே. நாளுக்கு நாள் நீங்கள் என்ன செய்யணுமா? ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இது உங்கள் மேல விழுந்த ஒரு கட்டளை மாதிரி. அப்போ உங்க வீடு எப்படிப்பட்ட வீடாய் மாறணும்? சுவிசேஷ வீடாய் மாறணும். ரட்சிப்பை சுவிசேஷமாய் சொல்லுகிற வீடாய் மாறணும். பெரிய வீடை கட்டி வைத்துக் கொண்டிருப்பது நல்லதில்லை. அந்த வீடு இப்படிப்பட்ட காரியமாய் வீடு மாறும். நாம் வசதியாய் வாழ்வதற்கு தான் வீடு அல்ல. நம்முடைய வீடு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வீடாய் மாற வேண்டும். ஏசாயா 52:7 ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. How beautiful. இந்த பாதங்கள் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவீர்களா? உங்கள் பாதங்கள் மிகவும் அழகாக அல்லேலூயா அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ல 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 நிறைய இடத்துக்கு போக போக பாதங்கள் சோத்திரம் என்ன சொல்றேன்? இந்த பாதங்கள் நிறைய இடம் சுவிசேஷம் சொல்ற பாதங்கள் நாம் பார்ப்பதுக்கு அழகா இருக்காது. எத்தனையோ இடங்களுக்கு போகும்போது வரக்கூடிய பாதங்கள் நடந்து நடந்து அதுல வெடிப்பு ஏற்படும். சில நேரங்களில் ரத்தம் வரும். மற்றொரு பார்வைக்கு பாதங்கள் அழகா தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய பாதங்கள் அதுல எவ்வளவு அவர் அழகாய் பார்க்கிறார். அதை அழகாய் பார்க்கிறார். ஒரு சுவிசேஷனுடைய வீடு ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன் பாதங்களை யோசித்து பாருங்க. அவர் அழகாய் எழுதுகிறார். அந்த பாதத்தை எது மேல வச்சு அழகாய் எழுதுகிறார்? மலை மேல வச்சு அழகாய் எழுதுகிறார். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 26:13 மத்தேயு 26:13 இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ இங்க பாருங்க. இந்த பரிமளத்தை ஊத்துற அந்த ஸ்ரீகாக ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம் மறுபடியும் சொல்றேன். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே நினைப்பதற்காக இவர்கள் செய்கைகள் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இந்த ஸ்திரீயை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ
கர்த்தர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பேரை கர்த்தர் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தை எழுத போது நம்ம அங்க போய் பார்க்க போறோம். இந்த பூமியில கர்த்தருடைய நினைந்து கொண்டிருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் போறீங்க, நீங்க எங்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னீங்களோ, ஒரு நாளில ஒரு ஆளுக்காவது இயேசுவை நேசிக்கிறார் நீங்க சொன்னீங்களோ, கர்த்தர் அதையெல்லாம் கணக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய துருத்தி அவர் கண்ணில் இருக்கா, கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் இருக்குன்னு சொல்றாருன்னு சொன்னா நம்முடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்யறாரு, கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட வீடாய் மாற வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்லுகிற வீடாய் மாற வேண்டும். 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அஸ்திவாரம் உள்ள ஒரு வீடாய். இரண்டாவது, பாத்திரம் உள்ள ஒரு வீடாய். பரிமள தைலம் நிறைந்த வீடாய். சுவிசேஷம் சொல்லுகிற வீடாய் பார்த்தோம். கடைசியாக 5வது, வீட்டை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சுருக்கமான செய்தி, குறைந்தபட்சம் இதுவாக இருக்குமே சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பம் பிட்டுகிற வீடாய் இருக்க வேண்டும். அந்த வீடு எப்படி இருக்குமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் பரிந்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவலையில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. அப்பம் பிடிக்கிற வீடுனா வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை, வேத வசனத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வீடா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்றது மாத்திரமல்ல, வேத வசனத்தை படித்து, வேத வசனத்தை தியானித்து, வேத வசனத்தின் வியாக்கியானத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வீடு தேவனுடைய வீடை போலமா? அல்லேலூயா. அதுதான் நீதிமானுடைய வீடு. வசனத்தை சொல்லுகிற ஒரு வீடு, அப்பம் பிட்டுற வீடு. வசனம் என்கிற அப்பத்தை நாம் பிட்டு, அல்லேலூயா, வசனம் என்கிற அப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? பிட்டு. வேதத்துல குருந்தியர்ல பார்க்கிறோம், அது சரீரமாகிய அப்பம். அல்லேலூயா. சரீரமாகிய அப்பம். இதெல்லாம் ஒரு வசனம், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இதையெல்லாம் பிட்டு, அப்பம் சொன்னா இப்படி பைபிள்ல போட்டிருக்கு, அப்பம் வசனத்தை குறித்து போட்டிருக்கு, மன்னாவை குறித்து போட்டிருக்கு. இதையெல்லாம் நாம் தியானித்து 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 இதையெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை வேத அடிப்படையில் மற்றவருக்கு என்ன செய்யணும்? சொல்லுகிற ஒரு வீடா, அப்பம் பிற்கிற ஒரு வீடாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 63:6. சங்கீதம் 63:6 வாசிக்கலாம். என் படுக்கையிலே நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். யோசித்து பாருங்க, நான் 6வது வேளையில சொன்னேன், ராஜாமங்களிலே அவன் அந்திசந்தி மதியானத்தை மாத்திரம் அல்ல, அவருடைய காரியம் எப்படி இருக்குது? ராஜாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன். அப்போ எப்படி தியானிச்சிருப்பான்? சும்மா முட்டி போட்டு உட்காந்துருப்பானா? வசனங்களை என்ன செஞ்சிருப்பான்? கர்த்தர் முன்னாடி செஞ்ச எல்லா காரியங்களும் தியானிச்சிருப்பான். நியாயப்பிரமாணத்தை தியானிச்சிருப்பான். கட்டளைகளை கற்பனைகளை தியானிச்சிருப்பான். கர்த்தர் செய்த அதிசயங்களை அக்னிகளை தியானிச்சிருப்பான். எப்ப தியானிக்கிறாங்க? ராஜாமங்களில இந்த மாதிரி வசனங்களை பிட்டு தியானிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. சங்கீதம் 104:34. சங்கீதம் 104:34. நான் அவரை தியானிக்கும் தியானம் கர்த்தருக்குள் மகிழுவேன். நம்முடைய மகிழ்ச்சியே என்னன்னு சொன்னா கர்த்தரை தியானிக்கிற தியானம் தான். அல்லேலூயா. கர்த்தரை தியானிக்கிற உண்மையான மகிழ்ச்சி என்னன்னு சொன்னாலே, உலகத்துல 1000 காரியங்கள் மகிழ்ச்சியை தரலாம். அது ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில மணி நேரங்கள், இல்ல ஒரு சில மணி நாட்கள், ஒரு சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒரு சமாதான மகிழ்ச்சி,
நமக்குள்ள இருக்குமே என்றால் அவரை தியானிக்கிற தியானம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லுகிறான், நான் அவரை தியானிக்கிற தியானம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் வீடு தியானிக்கிற தியானத்துல வசனம் என்கிற அப்பத்தை விட்டு அல்லேலூயா ஒரு வார்த்தை கொடுத்தது, நானே ஜீவ அப்பம். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். அப்ப இன்னொருத்த போட்டு அப்பத்தை விட்டு ஆசீர்வதித்து இருக்கு. அவருக்கு நம்ம பொருந்திய என்ன செய்யறோம்? அவருடைய சரீரத்தை நம்ம அப்பமான செய்யறோம், சாப்பிடும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தனித்தனியா எந்த இடத்துல எதுக்காக எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தியானித்து இன்னைக்கு நான் சொல்ற காரியம் தான் வசனம் என்கிற அப்பத்தை விட்டு சரியாய் போதிக்கும்படி ஒவ்வொரு வீடும் அதற்கு பாத்திரமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 119 148. சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். சங்கீதக்காரன் எப்போ தூங்குவான்னு தெரியல. அந்தி சந்தி மதியானம் ராட்சமன் சொல்றான், இப்பெல்லாம் சொல்றான், குறித்த ஜாமங்களுக்குள்ள என் கண் விழித்துக் கொள். உண்மை தியானிக்கிற தியானத்துல நான் ஒரு அலாரத்துல ஒரு டைம் வச்சா அதற்கு முன்பதாகவே என் கண்ணை செய்யும் விழித்துக் கொள்ளும் என்றால் அவன் நினைவெல்லாம் பேச்செல்லாம் தேவனை தியானிக்கிற தியானமாய் இருப்பதனாலதான் அந்த கண் என்ன செய்து விழித்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. நீங்க நம்முடைய கண்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவரை தியானிக்கிற தியானம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுது இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் காரியம் நம்ம வீட்டில் இருக்கும் என்றால் அப்பம் பிற்கிற வீடாய் காணப்படும். அது எப்படிப்பட்ட வீடு? கடைசி வசனம் வாசிப்போம். ஏசாயா 38:18. 38:18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. மரணத்தை சரியா படிங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. குழியில இறங்குறவங்க தான் சத்தியத்தை தியானிக்கிறது. குழியில இறங்க போறவங்க சத்தியத்தை தியானிக்க வேண்டிய அவசியமோ? யாராவது நான் குழியில இறங்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க தியானிக்க வேண்டிய அவசியமே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல மத்தியாகாயத்துல வர போறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம். நான் குழியில இறங்குவதற்காக நான் ஒரு வசனத்தை தியானிக்க வரல. நான் குழியில இறங்குவதற்காக இந்த சபைக்கு வரவில்லை. நாம் குழியில இறங்குவதற்காக சத்தியத்தை நாம் கேட்கவில்லை. நாம் மறுரூபமாவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம்? மறுரூபமாவதற்கு. ஆண்டுடைய வருகை சீக்கிரமா இந்த பூமியில இருக்கிறது. அவர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அது என்னைக்கு நடக்க போகுது தெரியாது. அன்னைக்கு தேவனோடு கூட மறுரூபமாகும். அல்லேலூயா. அதனால ஒரு வசனத்தை கண்டிப்பா என்ன செய்யணும்? தியானிக்கணும். அந்த வசனத்தை விட்டு அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீடு நீதிமானுடைய வீட்டை போல இருக்கும். அந்த வீடு தேவனுடைய வீட்டை போல இருக்கும். அல்லேலூயா. அந்த வீடு ஒரு சபையை போன்று இருக்கும். 5 காரியத்தை நாம் இந்த நாளை பார்த்திருக்கிறோம். 1 அஸ்திபாரமான வீடு, 2 பாத்திரமான வீடு, 3 பரிமள தைலம் நிறைந்த வீடு, 4 சுவிசேஷ வீடு, 5 அற்புதமற்ற வீடாய் காணப்படுமையானால் நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வீடு அது மிகவும் ஒரு மகிமை உள்ளதாய் காணப்படும். அந்த வீடு நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிக்கிற